உள்ளம் உருகுதையா முருகா உன்னடி உன்னடி காண்கையிலே காண்கையிலே உள்ளம் உருகுதையா உன்னுடைய முருகா உன்னடி உன்னடி காண்கையிலே அள்ளி அணைத்திடவே அணைத்திடவே அள்ளி அள்ளி அணைத்திடவே எனக்குள் ஆசை பெருகப்பா முருகா முருகா உள்ளம் ஐயா உருகுதையா பாடி பரவசமாய் உன்னையே பார்த்திட தோணுதையா பாடி பாடி பரவசமாய் உன்னையே பார்த்திட பாடி தோணுதையா ஆடும் மயில் ஏறி ஆடும் மயில் ஏறி முருகா ஓடி வருவாயப்பா உள்ளம் உருகுதையா முருகா முருகா உன்னடி உன்னடி காண்கையிலே காண்கையிலே பாசம் அகன்றதையா வந்த பாசம் அகன்றதையா உந்தன் மேல் நேசம் வளர்ந்ததையா ஈசன் திருமகனே ஈசன் திருமகனே எந்தன் ஈனம் மறந்ததப்பா உள்ளம் உருகுதையா ஆறு திருமுகமும் அருளை வாரி வழங்குதையா ஆறு திருமுகமும் அருளை வாரி வழங்குதையா வீரமிகும் தோளும் கடம்பம் வெற்றி முழங்குதப்பா உள்ளம் உருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே கண்கண்ட தெய்வம் ஐயா நீ இந்த கலியுக வரதனையா கண்கண்ட தெய்வம் ஐயா நீ இந்த கலியுக வரதனையா பாவியன்றிகழாமல் பாவியன்றிகழாமல் எனக்குள் பரமர தருவாயப்பா உள்ளம் உருகுதையா முருகா முருகா உன்னடி உன்னடி காண்கையிலே அள்ளி அள்ளி அணைத்திடவே அணைத்திடவே எனக்குள் அள்ளி ஆசை பெருகுதப்பா முருகா உள்ளம் உருகுதையா உள்ளம் உருகுதையா உள்ளம் உருகுதையா. அப்பா சூப்பர், வெரி நைஸ் ஜி. சின்ன வயசுல கேட்டது இந்த பாட்டு, ரொம்ப நல்லா இருந்த கேட்கறதுக்கு. ஆஹா, சூப்பரா பாடினார். அப்படியே நோ சான்ஸ். ரொம்ப ஹை பிச் சூப்பர். இல்ல சார்? ஹை பிச் வேற, நிறைய சங்கதிகள்லாம் இருக்கு. ம். ரொம்ப ரொம்ப நல்லா, ரொம்ப அனுபவிச்சு பாடுற. அனுபவிச்சு பாடுறதுல இருக்கிறது கத்துனது கிடையாது, கேட்டுதான் பாடுறாரு. பாட்டெல்லாம் கத்து கிளாஸ் எல்லாம் அது போனது கிடையாது. தெரியுது. அது அது தெரியுது. எங்களை மாதிரி சிங்கர் அவரும். அதனால ஆனா அந்த பாவம் வர்றதுனால எல்லாத்தையும் செல்ஃப் தூக்கிட்டு இன்ட்ரெஸ்ட் போயிடும். இருந்தா வந்துடும். சொல்லட்டுமா சார்? சொல்லுங்கம்மா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. दैवी संपत् विमोक्षाय निबन्धाय सुरीमता मासु चं सम्पदं दैवीमभिजातोऽसि पाण्डव त्रिविधन्नरकस्येदन्द्वारन्नाशनमात्मनः कामक्रोधस्तथा लोभस्तस्मादेतत्रयं त्यजेत्. பியூட்டிஃபுல். மனப்பாடமா சொல்லிட்டு வண்டர்ஃபுல். வண்டர்ஃபுல் ஸ்டார்ட் டு த கிளாஸ். அழகான பாடல். அதுக்கப்புறம் பியூட்டிஃபுல்லா நீங்க பிரார்த்தனை ஸ்லோகம் சொன்னேன். ஸோ தேங்க்யூ சார். பியூட்டிஃபுல். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். ஸோ நம்ம 16வது அத்தியாயத்தில் இருக்கோம். 18 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம்.
ஸோ அதோட முதல்ல ரிவிஷன் பண்ணிட்டு இன்னியோட 3 ஸ்லோகங்களும் முடிக்கலாம். 10லேருந்து 18 ரிவிஷன் பண்ணிக்கலாம். काममाश्रित्य दुष्पूरन् दम्भमानमदान्विताः मोहात् गृहीत्वा सद्ग्राहान् प्रवर्तन्ते शुचिव्रताः चिन्तामपरिमेयाञ्च प्रलयान्तामुपाश्रिताः कामोपभोगपरमा एतावदिति निश्चिताः आशापाशशतैर्बद्धाः कामक्रोधपरायणाः ईहन्ते कामभोगार्थमन्यायेनार्थसञ्चयान् इदमद्य मया लब्धमिमं प्राप्स्ये मनोरथम् इदमस्तीदमपि मे भविष्यति पुनर्धनम् असौ मया हतः शत्रुर्हनिष्ये चापरानपि ईश्वरोऽहमहं भोगी सिद्धोऽहं बलवान् सुखी आढ्योऽभिजनवानस्मि कोऽन्योऽस्ति सदृशो मया यक्ष्ये दास्यामि मोदिष्य इत्यज्ञानविमोहिताः अनेकचित्तविभ्रान्ता मोहजालसमावृताः प्रसक्ताः कामभोगेषु पतन्ति नरकेषु च आत्मसम्भाविदास्तब्धा धनमानमदान्विताः यजन्ते नाम यज्ञैस्ते दम्भेनाविधिपूर्वकम् अहङ्कारं बलं दर्पं कामं क्रोधं च संश्रिताः मामात्मपरदेहेषु प्रद्विषन्तोऽभ्यसूयकाः. Wonderful ji. Thank you. Thank you, sir. நல்லது. ஸோ அகங்காரம், பலம், ஆணவம், ஆசைகள், காமம், குரோதம் இதெல்லாம் அடைக்கலம் கொண்டவா. இந்த மாதிரியா இருக்கிறவா என்னை வெறுப்பார்கள் அப்படின்னா பகவானை வெறுப்பார்கள். அனீஸ்வரம் அப்படிங்கிற ஈஸ்வரனே இல்ல, ஈஸ்வரன் நினைச்சாலும் வெறுப்பு. ஏன்னா ஈஸ்வரனால தான் இவ்வளவு கஷ்டங்கள் வர்றதெல்லாம் ஈஸ்வரனால, நல்லது நடக்கிறதெல்லாம் என்னால அப்படின்னு ஒரு மனப்பான்மைக்குரிய மனப்பான்மை. நான் எல்லாருக்குள்ளேயும் வசிக்கிறேன், அவனுக்குள்ளேயும் வசிச்சுட்டு இருக்கேன், ஆனா என்னை வெறுக்கிறார்கள். அதனால டபுள் பெனால்டி வாழ்க்கை. இந்த மாதிரியா பகவான் இந்த ஆசுர குணங்கள் இருக்கிறவா எல்லாமே போகம் பண்றதுக்காக, அனுபவிக்கிறதுக்காக ஆசைகள்லயும் பாசங்கள்லயும் பிணைந்துட்டு இருக்கா. அவளை பத்தி பகவான் சொல்றார். இந்த மாதிரியானவாளுக்கு என் மேல வெறுப்பு இருக்கா, நான் என்ன பண்றேன், அவளெல்லாம் நான் எப்படி ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்னு பகவான் அடுத்த ஸ்லோகத்தை சொல்றார். தானஹன் த்விஷதக்ரூரான் சம்சாரேஷு நராதமான்
क्षिपाम्यजस्रमशुभानासुरीष्वेव योनिषु தான் எவர் அகம் நான் द्विषतः வெறுப்பவர் குரூரான் கொடியவர் சம்சாரேஷு உலகத்தில் நர மனிதர் அத்தமான் தாழ்வான க்ஷிபாமி தள்ளுவேன் அஜஸ்ரம் மீண்டும் மீண்டும் அசுபான் அசுபமான ஆசுரீஷு அசுர ஏவ நிச்சயமாக யோனிஷு யோனிகள் யார் வெறுப்புடன் கொடியவராக இருக்கிறாரோ உலகத்தில் தாழ்வானவர் இந்த அசுபமான மனிதரை நான் மீண்டும் மீண்டும் ஆசுர யோனிகளில் தள்ளுவேன். அப்படின்னா என்ன வெறுக்கிறேன்னு நான் உன் மேல என்ன ரிவெஞ்ச் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சுன்னு பகவான் சொல்ல. பகவானுக்கு இதெல்லாம் தாண்டி நீ என்ன வெறுக்கிறியா, நான் உன்னை பாரு என்ன பண்றேங்கிறது அந்த மாதிரியான வாக்கியம் இல்லை. இது அந்த மாதிரி யோசிக்க கூடாது. ஒவ்வொரு ஷண்ணுமா பார்க்கலாம். தானஹன் த்விஷத க்ரூரான் தானஹன் தான் எழுத்து நஹன் த்விஷத த்விஷத எல்லாமே குரில் எழுத்துக்கள் தனித்தனியா சொன்னோம். த்விஷதெல்லாம் இத்து த்விஷத்த அதெல்லாம் வரக்கூடாது, தனித்தனியா சொல்லணும். த்விஷத க்ரூரான் க்ரூரான் சம்சாரேஷு சம்சா வேண்டாம், சத்தம் கொண்டதெல்லாம் கரெக்டா இருக்கும். சம்சாரேஷு நராதமான் நரா நெடுத்து தமான் க்ஷிபாம்ய ஷிபாம்யல்ல இக்கு அன்ஷ க்ஷிபாம்ய பா நெடுத்து ஆகாத் கொடுத்து க்ஷிபாம்ய ஜஸ்ர ஜ மேல ஆகாத் கொடுத்து க்ஷிபாம்ய ஜஸ்ர மஷுபான் மஷு மஷு எல்லாமே குரல் எழுத்துக்கள். பான் பா நடுவில் எழுத்து பான் அப்படின்னு நிறுத்தாம பானாசுரி இன்னண்ட் ஆ இருக்கிறதுனால அதை ஜாயின் பண்ணிக்கலாம். க்ஷிபாம்ய ஜஸ்ரமஷுபானாசுரீஷ்வேவ நாசுரீஷ்வே ரீஷ்வே ரீமேல் ஆகாத் கொடுத்து ரீஷ்வேவ யோ நிஷு யோ நெடில் எழுத்து இழுத்து சொல்லணும்னா நிஷு ரெண்டுமே குரல் எழுத்துக்கள் ஷார்ட் ஆகும். க்ஷிபாம்ய ஜஸ்ரமஷுபானாசுரீஷ்வேவ யோ நிஷு. விஜயலட்சுமி ஜி சொல்றேன். தானஹன் விஷிதः க்ரூரான் संसारेषु नराधमान् क्षिपाम्यजस्रमशुभाना सुरीष्वेव योनिषु. கஷ்டப்படாதேங்கோ, முடியலன்னா அங்கே பான்ல நிறுத்திக்கலாம். நிறுத்திக்கலாமா? க்ஷிபாம்யஜஸ்ரமஷுபானா மஷுபானா பானா அப்படின்னு எடுத்துட்டேன்னா கரெக்டா வரும். இல்ல தேர்ட் அண்ட் ஃபோர்த் சேர்க்க வேண்டாமா? சேர்த்தனும், ஆனா சேர்க்கறச்ச நிறைய மிஸ்டேக்ஸ் வருது, அதுக்காக சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓ சரி சரி. க்ஷிபாம்யஜஸ்ரமஷுபானாசுரீஷ்வேவ அப்படின்னு சேர்த்து சொல்லிட்டே வரணும். அப்பதான் கேட்கறது சரியா இருக்கும், லயனும் சரியா இருக்கும். அது கொஞ்சம் அந்த இன்னுல நிறுத்திட்டு நான் அந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் இப்படி எப்படி போகும். அதுக்காக சொல்லுங்களேன். क्षिपाम्यजस्रमशुभानासुरीष्वेव योनिषु. ஃபேண்டாஸ்டிக், வெரி நைஸ். இப்படி சொன்னல கரெக்டா இருக்கும். அது வந்து கொஞ்சம் முதல்ல ஒரு வாட்டி யோசிச்சுட்டு சொன்னேன்னா அப்புறம் சரியா வந்துடும். அந்த சமயத்திலேயே சேஞ்ச் பண்றதுன்னா கொஞ்சம்
கொஞ்சம் கஷ்டம். அது முதல்ல கொஞ்சம் அது மாதிரி தப்பா வந்தது. இப்ப எவ்வளவு பர்ஃபெக்டா சொன்னேன். ரொம்ப பியூட்டிஃபுல். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஓகே சார். தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. தாரகம் திஷத க்ரூரான் சம்சாரேஷு நராதமான். இந்த ஆசரி குணங்கள் இருக்கிறோம். 15வது ஸ்லோகத்துல இருந்து 17வது ஸ்லோகம் அதுல பத்தி தான் சொல்லியிருக்கார். அதை பத்தி டீட்டெயிலா பகவான் சொல்லியிருக்கார். 7வது ஸ்லோகத்துல இருந்து 18வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே இந்த ஆசிரி குணங்கள் பத்தி விரிவா வந்துட்டு இருக்கு. இப்ப வந்து இந்த டாபிக்கை முடிக்கிறதுக்காக பகவான் வந்து சொல்றார், இந்த மாதிரி துவேஷம் வச்சுட்டு இருக்கிறவா, இன்னொருத்தர் மேல துவேஷம் வச்சுட்டு இருக்கிறவா, அவளுக்கு கெடுதல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவா, இவன் வந்து ரொம்ப கீழ்பட்டவா, நராதமான். இருக்கிறதுக்குள்ளேயே மனிதர்களுக்குள்ளேயே கீழ்பட்ட மனிதர்கள்னா இவாதான். பூர்வமான ஒரு விஷயம் பண்றதுக்கு அவளுக்கு அது அவளுக்கு மகிழ்ச்சி கொடுக்கறது. இப்ப நரகத்துல இருக்கிறவா, இந்த நரகத்துல இருக்கிற கஷ்டங்கள் பட்டாலும் அதுல இருந்து எப்படியாவது மேல வரணும் அப்படின்னு தான் பாக்குறவா. இதெல்லாம் பாவம் பண்றதுக்காக நரகம் போறா. அந்த நரகத்துல போனப்புறம் அவ அந்த அந்த பாவத்தை எல்லாத்தையும் கழிச்சுட்டு மேல வர பாக்குறா. ஆனா இவா இந்த மாதிரி குரூரமான செயல்களை பண்ணிட்டு நரகத்துக்கு போறதுக்கான வழியை பாக்குறா. ராமச்சரித்திர மானஸ்ல ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். ரொம்ப பருபல பாச நரக கரதாதா துஷ்ட சங்க ஜனி தேஹி திதாதா. நரகத்துல கூட இருந்துக்கலாம், ஆனா இந்த மாதிரியான துஷ்டர்களோட எனக்கு வேண்டாம். இந்த துஷ்டர்கள் சங்கம் விட நரகத்துல இருக்கிறதே மேல் அப்படின்னு ராமச்சரித்திர மானஸ்ல சொல்றார். ஏன்னா துஷ்டர்களோட இருந்தா அவளோட ஆசைகளும் அவளோட குரூரத்தனமும் நமக்கு வந்துடும். இந்த மாதிரியான இதில் நமக்கு வந்ததுன்னா நமக்கும் நரகம், கீழே தாழ்மையான யோனிகள் இதெல்லாம் தான் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நரகத்திலே இருந்துக்கலாம். ஏன்னா நரகத்துல இருந்தா மேல வரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. இவாள இருந்தா கீழே போறதுக்கு தான் ஒரே சான்ஸ். சத் சங்கம் ரொம்ப முக்கியம். ஆனா இந்த மாதிரியான சங்கம்லாம் வச்சுக்கவே கூடாது. क्षिपाम्यजस्रमशुभानासुरीष्वेव யோனிஷு. அசுபான் அப்படிங்கிறார். இவாளை பத்தி சொல்றதுக்கே சொல்லவே கூடாது. இவார் பேரே எடுக்கக்கூடாது. இந்த மாதிரியானவள் அசுபமானவா. இந்த மாதிரியா இருக்கிறவா, குரூரமா இருக்கிறவா, நராதமானா இருக்கிறவா, அவளை ஆசிரிய யோனிகள்ல நான் படைச்சிருவேன். இப்ப மட்டும் இல்லை, திரும்ப திரும்ப அதுல படைப்பேன். அப்பதான் அவ பாவங்கள்லாம் கலையும். சோ பகவான் வந்து ஒரு ரிவெஞ்ச் எடுத்துக்கிறதுக்காக சொல்ல, என்ன தேசம் பண்றியா, நான் உன்னை என்ன பண்றேன் பாருன்னு இல்லை. இது உன்னோட பாவங்கள்லாம் உனக்கு கரைக்கணும்னா இந்த மாதிரியான ஆசிர யோனிஷுல போட்டாதான் உனக்கு இந்த பாவங்கள்லாம் கரைஞ்சுன்னு திருப்பி மேல வர முடியும். அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலதான் பகவான் சொல்றது. சில பேர் இந்த ஸ்லோகத்தை ஒரு கெட்ட எண்ணமா நினைச்சுக்கிறாரு. என்ன உங்க பகவான் இப்படி என்ன வெறுச்சேன்னா நான் வந்து இந்த மாதிரி பண்ணுவேன் அந்த மாதிரி பண்ணுவேன் அப்படிங்கிறார். என்ன வெறுக்கிறேங்கிறதுக்காக நான் ஒன்ன பண்ணல. நீ அசுபான், நீ நராதமான், நீ கூரமா இருக்கிறவன். உனக்கு வந்து இதுல இருந்து
உனக்கு இந்த மாதிரி யோனிகள்ல போட்டாதான் உன்னோட இந்த பாவங்கள்லாம் கரைஞ்சுன்னு உன்னால மேல வர முடியும். ஏன்னா உன்னை மேல எடுத்துன்னு வந்து என்னோட சேர்க்கறது தான் பகவானோட வேலை. அது பண்ணணும்னா இது பண்ணி ஆகணும் அப்படின்னு தான் இது. பகவான் எல்லாருமே சமத்துவா தான் பாக்குறாரு. ஒருத்தரை மேல ஒருத்தரை கீழே தான் பார்த்துட்டு இருக்கிறது இல்ல. இந்த மாதிரியான ஆளா உன்னை இந்த பண்றேன், அந்த மாதிரி ஆளா உன்னை அப்படி பண்றேன் அப்படின்லாம் இல்ல. இது கர்மாவோட சைக்கிள். கர்மன் லாஸ் ஆஃப் கர்மா சொல்றோமே, அதான் இது. இந்த மாதிரியான கர்மங்கள் பண்ணா இந்த மாதிரியான தான் உனக்கு கிடைக்கும். அது ஏன் அது கிடைக்கும் அப்படின்னா பகவானோட ஆசை என்ன? என் பக்தன் என்னோட வந்து சேரணும், அப்படிதான் அவரோட ஆசை. ஆனா அந்த பக்தன் இப்படி எல்லாம் போறானே, அப்ப அவனை திருப்பி மேல கொண்டு வரணும்னா இதான் ஒரே வழி. ஒரு நல்ல டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்ட கோச்சுக்கிறா, பனிஷ்மெண்ட் கொடுக்குறா அப்படின்னா எதுக்கு கொடுக்குறா? அந்த பையனை கஷ்டப்படுத்துறதுக்கு கொடுக்கறது. அதுலேருந்து ஏந்துண்டு எல்லாத்தையுமே இன்னும் நல்லா படிச்சுண்டு மேல வரணுங்கிறது ஒரு நல்ல ஆசையில தான் பண்றான். அதே மாதிரிதான் பகவான் இந்த மாதிரியான அனீஸ்வரன் நினைக்கிற, நீ இல்லவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவா, உன்னை வெறுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவா, அந்த மாதிரி ஆள்கிட்ட கூட கருணாபாவத்தோட உன்னை மேல தூக்கின்னு வரணும்னா இதான் ஒரே வழி, இதுதான் லாஸ் ஆஃப் கர்மா, உன்னை இப்படிதான் பண்ணி ஆகணும், இதுலயே ஏன் பண்றேன்னா நீ இதுல இருந்து வெளியில வந்து என்னோட சேர வேண்டாமா அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்துலதான். அவளோட கெட்ட குணங்கள்னால அவ நராதமான இருக்கா. ஆனா அவ என்ன நினைச்சுக்கிறா, நான் எல்லா லாஸ்க்கும் மேல இருக்கேன், எல்லா நீதிகளுக்கும் மேல, தர்மங்களுக்கெல்லாம் மேல நான் இருக்கேன், தர்ம அதிகாரி நான் தான் அப்படின்னு நினைச்சு தர்மத்துக்கு மேல இருக்கிற மாதிரி நினைச்சுக்கலாம். ஆனா கர்மத்தோட தர்மத்துக்கு மேல இருக்க முடியாது அவளால. என்ன இந்த ஸ்லோகத்துல தெரியுது, நம்ம எப்ப நம்மளோட சத்திக குணத்திலையும் நல்ல குணத்திலையும் எப்ப இருக்கும், நம்ம மனசு நம்மளோட செயல் நம்மளோட புலன்கள் மேல ஒரு கண்ட்ரோல் இருந்ததுன்னா அப்பதான் நம்மளால இந்த சத்விக குணத்துல போக முடியாது. அப்பதான் நமக்குள்ளேயே இந்த ஒளி நமக்கு அந்த ஒளியினால நமக்குள்ள இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆனா எப்போ இந்த இந்திரியங்கள் நம்ம மனசு மேல கண்ட்ரோல் பண்றதோ அப்பதான் இதெல்லாம் நடக்குது. அப்ப இந்த யோசிக்கிற தன்மை, இந்த லாஜிக், இந்த ரீசனிங், இதான் நல்லது, இதான் கெட்டது, இதுதான் என்னோட கர்மம், இதான் என்னோட கர்த்தவியம், இதெல்லாம் அப்படியே மறைஞ்சு போயிடுது. மேலோங்கி இருக்கிறது அப்ப வெறும் இந்த ஆசைகளும் இந்த புலன்களிலேருந்து வர சுக அனுபவங்கள் தான். இந்த சுக அனுபவங்களுக்கு எப்ப நம்ம மேலும் மேலும் அதுக்கு நம்ம மனசு அது மேல போச்சுன்னா, தன்னோட புத்தி தன்னோட சித்தம் அதெல்லாம் இல்லாம இந்த புலன்கள் மேல இருக்கிற சுகானுபவங்கள் மேல போச்சுன்னா, அப்ப இந்த அகங்காரமும் இந்த புலன்களோடு சேர்ந்துன்றது. எப்பெல்லாம் இது ஆறுதோ அசுர யோனிகள்ல நம்ம போயிடுறோம். எவ்வளவுதான் குரூரமான இருக்காளோ அவளுக்கெல்லாம் இதுதான் கதி. இப்ப நமக்கு சடனா யாருக்காவது ரொம்ப நல்லது நடக்கிறது, சடனா யாராவது ரொம்ப நல்லா இருந்தா அவளுக்கு கெட்ட விஷயம் நடக்கிறது, அதெல்லாம் நம்ம பண்ற இந்த பிராரப்த கர்மங்களும் சஞ்சித கர்மங்களோட எஃபெக்ட் தான் இது. இது பகவான் நமக்கா ஒன்னும் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லை. நம்ம எல்லாருமே சமம் தான் அவருக்கு. அதுக்காக உங்களை கூப்பிட்டு உனக்கு பாரு நான் இந்த மாதிரி பண்றேன், உனக்கு பாரு அது மாதிரி பண்றேன்னு பண்றதுக்கு அவருக்கு தேவையும் இல்லை, அப்படி அவர் பண்றதும் இல்லை.
சரி, நீங்க என்ன மாதிரி பண்றீங்களோ கர்மங்கள் அதுக்கு தகுந்தாப்புதான் உங்களுக்கு அடுத்த ஜென்மமும் இருக்கு. சோ இந்த மாதிரியான குரூரமான ரொம்ப கீழ்த்தனமா நடந்துட்டேன்னா பகவான் சொல்றார், உங்களை அடுத்த ஜென்மத்துல ஆசுர யோனிகள்ல தான் உனக்கு அடைக்கலம் கொடுப்பேன். அப்பதான் உன்னால திரும்பியும் உன் பாவகங்கள் எல்லாம் கழித்துண்டு மேல வர முடியும். இந்த பாவங்களை கழிக்கிறதுக்கு ரொம்ப தேவையானது இந்த மாதிரியான ஒரு யோனிகள் தான். ஒரு மனித யோனியிலே திரும்பி வந்தானா இவ்வளவு பாவத்தோட, அப்ப அவனால இன்னும் பாவங்கள் தான் பண்ண முடியும். ஏன்னா சித்தம் ஒர்க் பண்ணாத அவளுக்கு இன்னும் போக மேல பாவங்கள் தான் பண்ண முடியும். ஒரு புழு பூச்சியா இருந்தா அது பாவம், அது ஒன்றும் பாவம் பண்ணாது. அதோட கர்மத்தை பண்ண அதுக்கு கஷ்டங்கள் நிறைய இருக்கும். அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுன்னு அது வாட்டுக்கு போயிட்டு இருக்கும். அட்லீஸ்ட் புது பாவங்களையாவது புது கர்மங்களையாவது செமிக்காம இருக்கும். சோ அந்த மாதிரி அந்த அந்த லெவல்ல திருப்பி திருப்பி மீண்டும் மீண்டும் சொல்றார். ஏன்னா ஒரு குறுகிய காலத்துல இந்த மாதிரியான யோனில பிறந்து இந்த பாவங்கள் எல்லாம் கழிக்க முடியாது. திருப்பி திருப்பி உன்னை இந்த மாதிரி ஆசுர யோனிகள்ல போடுவேன். அப்பதான் உன்னால எல்லா பாவங்களையும் கழிச்சுண்டு திருப்பி மேல வர முடியும் அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்துல சொல்ற. அடுத்த ஸ்லோகத்துல இன்னும் இது வெறும் ஆசுர யோனியில போட்டா மட்டும் முடிஞ்சிடாது அந்த கதை. அது இன்னும் எப்படி அவங்களோட பாவம் பண்றீங்களோ, ஆசுர குணங்களை அவ்வளோக்கு அவ்வளவு வளர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இன்னும் கீழே போவேள் அப்படின்னு பகவான் அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற. ஆசுரியோனிமாபன்னா மூடா ஜன்மனி ஜன்மனி மாமப்ராப்யைவ கௌந்தேய ததோ யாந்த்யதமாம் கதிம். ஆசுரீம் ஆசுர யோனிகள் ஆபன்னா நுழைந்து மூடா அறியாதவர் ஜன்மனி பிறப்பு ஜன்மனி பிறப்பு மாம் என் அப்ராப்யைவ அடையமாட்டார் கௌந்தேய அர்ஜுனன் சொல்றார். ததோ அதை விட யாந்தி போவார் அதமாம் இன்னும் கீழான கதிம் இடம். ஆசுர யோனியில் நுழைந்து இந்த அறியாதவர் ஜென்ம ஜென்மமாக என்னை அடைய மாட்டார், அதை விட கீழான இடத்துக்கு செல்வார் அப்படின்னு பகவான் சொல்றார். ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம். இந்த ஆசுர குணங்கள் நமக்குள்ள வருதான் இவ்வளவு சொல்லி கொடுத்திருக்கார் இவ்வளவு ஸ்லோகங்கள்ல. இதெல்லாம் ஆசுர குணங்கள். இந்த 2 குணங்களும் உங்களுக்குள்ள இருக்கதான் இருக்கும். ஆனா அந்த நினைச்சு இந்த சிந்தனை மேல ஒரு கண்ட்ரோல் வச்சுண்டு இந்த ஆசுர குணங்கள் எல்லாம் நம்ம நீக்கணும். ஏன்னா அதோட விளைவுகள் என்ன அப்படின்னு தான் பகவான் சொல்றார். ஒரு க்ஷணா பார்க்கலாம். ஆசுரியோனி மாபன்னா ஆசுரி ஆசு சு குறில் எடுத்து ஷார்ட்டா சொல்லணும். ரீ ஐ வருது, ஏன்னா யோ வருதுனால. ஆசுரியோனி மாபன்னா யோனி யோ நெடில் எடுத்து நீ குறில் எடுத்து ஷார்ட்டா இருக்கணும். யோனி மாபன்னா மூடா மூடா இல்ல மூடா ஜன்மனி ஜன்மனி மாமப்ராப்யைவ கௌந்தேய மாமப்ராமராகாத் கொடுத்து மாமப்ராப்யைவ பிராமிராகாத் கொடுத்து மாமப்ராப்யைவ கௌந்தேய கௌந்தே அவும் வருது, கௌ அது மேல ராகாத் கொடுத்து கௌந்தேய ததோ யாந்திய இன்னித்திய 3 இருக்கு. யாந்திய நரா யாந்திய தமாங்கதிம் தமாங் தது மாங்கதிம் ஆசுரியோனிமாபன்னா மூடா ஜன்மனி ஜன்மனி மாமப்ராப்யைவ கௌந்தேய ததோ யாந்த்யதமாம் கதிம். சார் நான் சொல்றேன்.
आसुरी योनिमापन्ना मूढा जन्मनि जन्मनि मामप्राप्यैव कौन्तेय ततो यान्त्यधमां गतिम्. Beautiful. Wonderful. Asurim yonimapanna moodha janmani janmani mama prapyaiva kaunteya. போன ஸ்லோகத்துல சொன்னார், இந்த மாதிரி ஆசுர குணங்கள்ல இருக்கிறவாளுக்கு கீழான இந்த யோனிகள்ல நான் திருப்பி திருப்பி போடுவேன். இங்கேயும் அதே தான் சொல்றார். இந்த மனித ஜென்மம் எல்லாரும் இந்த மாதிரி கிடைச்சிருக்கு, ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருக்கும் கிடைக்காது. இந்த மாதிரியான ஒரு ரொம்ப அழகான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு, பகவான் அடையறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு, இருந்தாலும் பகவானை புரிஞ்சுக்காம இந்த ஆசுர யோனிகள்ல திரும்பி திரும்பி போறா. மாமப்பிராப்பிய இவ என்னை அடைய மாட்டார் அப்படின்னு வருத்தமா தான் சொல்றார். என்ன அடைய மாட்டான்னு ஒரு கர்வத்தோட சொல்ல பகவான், என்ன அடைய மாட்டார், அவ்வளவுதான். இந்த மனித ஜென்மம் நான் அவனுக்கு கொடுத்தேன், ஏன்னா என்ன அடையணும்னு, ஆனா அவன் என்ன அடைய மாட்டான். ஏன்னா கொஞ்சமாவது நல்ல மனசு இருந்ததுன்னா பகவான் சொல்லுன்னா, இப்படி நான் அவனை அந்த மனுஷனை மகாத்மாவாக்கிடுவேன். அபிச்சேத்சு துராச்சாரோ பஜதே மாமனன்ய பாக் சாதுரேவ சமந்தவ்யஸ் சம்யக் வியவசிதோ ஹிசஹ. மோசமான நடத்தை கொண்டவரா இருந்தாலும் என்னை முழுதாக வழிபாடு செய்தால் நான் அவரை மகானாக கருதுவேன். क्षिप्रम भवति धर्मात्मा शश्वत शांतिम निगच्छति கௌந்தேய பிரதிஜானீஹி நமே பக்த பிரணஷ்யதி. அவர் ஒரு நொடியில் உடனே மகான் ஆயிடுவார் மற்றும் சஸ்வத் சாந்தி நிகச்சதி, நித்திய சாந்தி அடைவார் என்று நான் அறிவிக்கிறேன். என் பக்தன் நமே பக்த பிரணஷதி, என் பக்தன் அழிய மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒரு நிமிஷம் நான் இதெல்லாத்தையும் விட்டுட்டு பகவான்கிட்ட போறது ஒரே நிமிஷம் தான். க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா, அவன் எல்லாத்தையும் அவ எந்த மாதிரி வேலை பண்ணியிருந்தாலும் ஒரு நிமிஷத்துல நான் அவளை வெளியில கொண்டு வந்துருவேன். எவ்வளவுதான் மோசம், அப்படி சேத்சு துராச்சாரோ, ஆச்சாரங்கள்லாம் அவ்வளவு மோசமா இருந்தாலும் பஜதே மாமனன்ய பாக், என்னை பத்தி பஜனை பண்ணா போரும். அது இல்லையா, இறக்கறத கூட என்ன நினைச்சுட்டு இருந்தானா போரும். அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் எப்ரயாதி சமத்பாவை யாதி நாஸ்தியத்ர சம்சய. சம்சயமே வேண்டாம். அந்த காலேச்சமா, நான் இறக்க போறச்ச என்னை நினைத்தால் போடும், நீ என்னை அடைஞ்சிருவாய். ஏன்னா எல்லாருமே சேம் பகவானுக்கு, நீ எந்த மாதிரியா இருந்தாலும் பரவாயில்ல. சமோகம் சர்வ பூதேஷு, எல்லாருமே சமம். நமே துவேஷ்டோ ஸ்தின பிரியா, எனக்கு துவேஷமும் கிடையாது பிரியமும் கிடையாது, எல்லாருமே சமமானவாதான். எல்லாருக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே. ஏன்னா நமக்கு இந்த மனித ஜென்மம் கொடுத்திருக்கார் பகவான். ரொம்ப சிரேஷ்டமான ஒரு ஜென்மம் இது. அதனால இப்படி ஜென்மம் கொடுத்து கூட மூடனா ஜென்மனி ஜென்மனி மூடமா இருக்க போறான் இவன். அப்பிராப்பிய இவ மாம் அப்பிராப்பிய, என்ன அடைய மாட்டான் அவன் அப்படின்னு சொல்றான். ததோ யாந்திய தமாங்கட்டின். இந்த மாதிரி ஆசிரிய குணங்கள்ல பிறந்தாலும் திருப்பி திருப்பி அவளோட பாவங்கள்லாம் கிடைக்கிறது இல்ல. அதனால இன்னும் கீழே கீழே போவா, கீழே கீழே போவான்னு நரகத்துல போயிட்டே இருப்பா. 28 நரகங்கள் நம்ம
கருட புராணத்தில் சொல்லியிருக்கா. அந்த மாதிரியான நரகத்துல இன்னும் கீழே கீழே போயிட்டே இருப்பா. இந்த மாதிரி நமக்கு அப்படின்னா கீழே போயிட்டே இருப்பான்னா, நம்ம போன ஸ்லோகத்துல நீங்க தான் சொன்னேன், அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறா, இந்த மாதிரி வேற ஜென்மங்கள்லாம் அடுத்தானா திருப்பி மேல வந்துடலாம் அப்படின்னு சொன்னேன். இப்ப என்ன சொல்றாருன்னா, இது மட்டும் இல்ல, இன்னும் கீழே தான் போயிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா பகவான் சொல்ல, இதுதான் கதி, இதுதான் அதோட லா. நான் உனக்கு இந்த மாதிரி சிரேஷ்டமான ஒரு ஜென்மம் கொடுத்தேன், அதை நீ வேஸ்ட் பண்ண. தெய்வீக குணங்கள்லாம் உனக்கு கொடுத்திருந்தேன், நீ அதை விட்டுட்டு அசுர குணங்களை எடுத்துட்டே. அசுர குணங்கள்ல எடுத்துட்டு நீ இன்னும் மேலும் மேலும் அதே மாதிரி அசுர குணங்களை வளர்த்துட்டே இருந்த. அந்த மாதிரியானா இதுதான் அது கதி. ஆசிரியோனிகள்ல ஜென்ம ஜென்மமா போயிட்டு அதுக்கப்புறமும் என்ன அடையாம கீழே தான் போயிட்டு இருப்ப. அதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் இப்ப உன்னால திருப்பி மேல வர முடியும். சோ எவ்வளவு கஷ்டம். அதுக்கு இந்த ஜென்மத்துல நமக்கு கிடைச்சிருக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம எடுத்துண்டு பகவான்கிட்ட போயிடலாம். இந்த மாதிரி ஒரு லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா நமக்கு கிடைச்சிருக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கைவிடக்கூடாது. இந்த மாதிரி சத்சங்கம்லாம் அதுக்குதான். நான் சொல்றேன்னா நான் புரிஞ்சுட்டு சொல்றேன், எனக்கு உங்களுக்கு சொல்லணும், உங்களுக்கு கத்துக் கொடுக்குறேன் இல்ல, நானும் இதுல கத்துன்னு இருக்கேன். சேர்ந்து கத்துக்கிறோம். நம்ம சேர்ந்து கத்துக்கிறதுனால சான்ஸ் இருக்கு நமக்கு இது எல்லாத்தையும் விட்டு வெளியில வரத்துக்கு. அட்லீஸ்ட் இந்த மாதிரி கீழே 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 போகாம இந்த ஆசிர குணங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மள்ட்ட இருந்து வெளியில எடுத்துடலாம். ஏன்னா இந்த ஹியூமன் பர்த், இந்த மனித வாழ்வு கிடைக்கிறது அவ்வளோ அரிதானது. சங்கராச்சாரியார், ஆதிசங்கரர் விவேக சூடாமணி எழுதியிருக்க, அதுல 2வது ஸ்லோகமே இதுதான். ஜந்தூனான் நர ஜன்ம துர்லபமதः பும்ஸ்த்வம் ததோ விப்ரதா தஸ்மாத் வைதிக தர்ம மார்க பரதா வித்வத்ம ஸ்மாத் பரம் ஆத்மானாத்ம விவேச்சன் ஸ்வனுபவோ பிரம்மாத்மனா சம்ஸ்திதிஹி முக்திர்னோ சதஜன்ம கோட்டி சுக்ருதைஹி புண்ணியைர் வினா லப்யதே. ஜந்தூனான் நரஜன்ம துர்லபமத, எல்லா ஜந்துக்கள்லையும் ரொம்ப துர்லபமத, ரொம்ப கஷ்டமா கிடைக்கிறது என்னன்னா நரஜன்மம். பும்ஸ்த்வம் ததோ விப்ரதா, அதுவும் புருஷனா பொறுக்கிறது அதோட மேலானது. இப்ப என்ன சங்கராச்சாரிய ஆதிசங்கர் எதுக்கு புருஷனையும் பொம்னாட்டி இதுல கிழக்கிறா அப்படின்னா, யார் கர்மங்கள் பண்றாளோ அவளதான் புருஷன் அப்படின்னு சொல்ற. அக்கா பொம்னாட்டிகள் இல்ல அப்படின்னு. தஸ்மாத் வைதிக தர்ம மார்க்க பரதா, அதுலயும் இந்த வைதீகமா இந்த சனாதன தர்மத்தோட அதோட பாதையில நடக்கிறது அதை விட அரிதானது. வித்வத்வமஸ்மாத் பரம், இந்த வைதீக வாழ்க்கையில நடக்கிறத விட மேல இருக்கிறது வித்வத்வம். எல்லா புராணங்களிலும் வேதங்களிலும் என்ன எழுதியிருக்கோ அது மேல வித்வத்வம். அதுக்காக அந்த கீதையை படிக்கிறச்சு நம்ம எல்லாத்துலயும் எல்லா ஸ்லோகங்களையும் பாக்குறோம். ஏன்னா நிறைய இருக்கு நம்மளோட தர்மத்துல, நிறைய கிரந்தங்கள், நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்லிருக்கா. எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சுட்டு படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் ஆத்மானாத்ம விவேச்சன், தான் யாரு தான் என்ன நான் யார் இல்லைங்கிற விவேச்சனம் பண்ணுங்கிறார் பகவான். ஆதிசங்கர் சொல்றார். ஸ்வனுபவோ, தன்னோட அனுபவத்துல
பிரம்மாத்மனா சம்ஸ்திதி, பிரம்மனை அடையணுங்கிற ஒரு கதியில இருக்கிறது. சோ இந்த மாதிரியான ஆர்டர்ல வருது. முதல்ல ஜந்துவா பறக்கிறதுலயே மேலான ஜென்மம் மனுஷ ஜென்மம், அதுலயும் கர்மம் பண்றதுக்காக புருஷ ஜென்மம், அதுக்கும் மேல வைதிக தர்மத்துல நடக்கிற மாதிரி இருக்கணும், அதுக்கும் மேல வித்வத்துவம் கிடைச்சிருக்கணும், அதுக்கும் மேல தான் எது தான் என்ன தான் எது இல்லை அப்படிங்கிற விவேச்சனம் பண்ணிட்டு இருக்கணும். அப்புறம் பிரம்மாத்மனா சம்ஸ்துதி, பிரம்மனை அடையறதுக்கான ஒரு வெறியோடு இருக்கணும். இந்த மாதிரியான ஆர்டர்ல தான் சொல்ற ஆதிசங்கரர். இத பண்ணா முக்திர்னோ சதஜன்ம கோட்டி சுக்ருதை புண்ணியர் வினா லப்யதே. இந்த மாதிரி புண்ணியங்கள் பண்ணினா 100 கோடி ஜென்மங்களோட சேர்ந்துட்டு ஒரு இருக்கிற புண்ணியங்களை பண்ணினா அதான் பகவான் சொல்றாரு, ஆதிசங்கர் சொல்ற முக்தி கிடைக்கும்னு. அந்த மாதிரியான ஒரு நரஜென்மம் நான் உனக்கு கொடுத்திருக்கேன். இந்த மாதிரியான ஒரு நரஜென்மத்துல வந்துட்டு உன்னோட சுயசிந்தனையினால இல்லாம நீ இந்த மாதிரி அசுர குணங்களை வளர்த்துட்டு இருந்தேன்னா உனக்கு இந்த மாதிரி ஜென்ம ஜென்மமாக திரும்பி திரும்பி முன்ன ஆசுர யோனிகள்ல போட்ட அப்புறமும் உனக்கு கீழேதான் போயிட்டு இருப்ப நீ. சோ மெயின் என்ன இருக்கு இந்த ஆதிசங்கரோட விவேக சூடாமணிலும் சரி, இந்த பகவான் சொல்ற ஸ்லோகத்திலும் சரி, என்னன்னா ஆத்மானாத்ம விவேச்சன் ஸ்வனுபவோ, இதுதான் ரொம்ப முக்கியம். மனுஷனா பிறந்தது முடிகிறது போராது, புருஷனா பிறந்தா போராது, இந்த சனாதன தர்மத்துல நடந்தா போராது, வித்வத்துவம் கூட அடைஞ்சா போராது. ஆனா அதுக்கும் மேல இருக்கிறது ஆத்மானாத்ம விவேச்சன் ஸ்வனுபவோ, தானே உணர்ந்து தான் என்ன தான் எது இல்லை அப்படிங்கிற ஒரு தன்னோட அனுபவத்துல பிரம்மன்னா என்ன, எது நிஜமோ அதுக்கு பின்னாடி இருக்கணும். அது யாருக்கு இருக்கு? ஆத்மானாத்ம விவேச்சனமும் சனுபவமும் இது வெறும் மனிதனுக்கு தான் உண்டு. பட்சிகளுக்கும் மிருகங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு விவேச்சனம் பண்றதுக்கான ஒரு விவேகம் கொடுக்கல பகவான், நமக்கு தான் கொடுத்திருக்கா. சோ அந்த நமக்கு புரிஞ்சுக்கணும், நான் எது நிஜம் எது நிஜம் இல்லை, பிரம்மனை புரிஞ்சுக்கோ, அதான் முக்கியமானது. அது புரியறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டெப் ஒன்னையே புரிஞ்சுக்கோ. எது எதுன்னு புரிஞ்சாதான் உன்னால நிஜத்தை அடைய முடியும். ஆனா அதை விட்டுட்டு தன்னோட புத்திய இந்திரியங்களுக்கு கொடுத்துட்டோம்னா, இந்திரியங்கள் தான் நம்மளை ஆட்டி படைக்கும்ங்கிற விஷயத்துல நமக்கும் மிருகங்களுக்கும் ஒன்றும் டிஃபரன்ஸே இல்லை. அட்லீஸ்ட் அதுகள் அவ்வளவா பாவங்கள் குணம் சேமிக்கிறது இல்லை. நம்ம இது மாதிரி பண்ணதுனால இன்னும் பாவத்தை சேமிச்சுட்டு இருக்கோம். வெறும் சத்துவகுணங்கள் ஃபுல்லா போயிட்டு ரஜசமும் தமசமும் தான் நமக்கு இருக்கும். அதுவும் ஆசிரி குணங்கள் யாருக்கு மேலோங்கி இருக்கோ அவளுக்கு தமச குணங்கள் தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு இந்த மாதிரியான மீண்டும் மீண்டும் ஆசிர யோனிகள்ல போட்டு அதுக்கப்புறமா அவ கீழே 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 தான் போயிட்டு இருப்பா அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். பகவான் இந்த ஸ்லோகத்திலையும் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்லோகத்திலையும் ஆசுர குணங்கள் இருக்கிறவா அவரை அடைய மாட்டார், ஆசுர யோனிகள்ல தான் போவா, அதுக்கப்புறம் அதையும் கீழே கீழே நரகங்கள்ல தான் போயிட்டு இருப்பா. அது ஏன் அப்படி ஆறுது அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார். இதுதான் நம்ம பிரார்த்தனை ஸ்லோகமா எடுத்துட்டு இருக்கோம். திரிவிதன்னரகஸ்யேதன் துவாரன் நாசன மாத்மனஹ காமக்ரோதஸ்ததா லோபஸ் தஸ்மாதே தத்ரயன் த்யஜேத். திரிவிதம் 3 வகை நரகஸ்ய நரகங்கள், இதம் இவை, துவாரம் கதவு, நாசனம் அழிக்கக்கூடிய, ஆத்மனஹ தன்னை, காமஹ ஆசை, குரோதஹ குரோதம் கோபம், ததா மற்றும், லோபஹ பேராசை, தஸ்மாத் ஆதலால்,
ஏதத் இவை, திரயம் மூன்று, தியஜேத் விட்டுற்று, துறந்து விடு அப்படின்னு பகவான் சொல்றார். ஆசை, கோபம், பேராசை தன்னையே அழிக்கக்கூடிய நரகத்தின் 3 கதவுகள். ஆதலால் இந்த 3ஐயும் துறந்து விடு. கிளியரா எல்லாம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறமா பகவான் சொல்ற இந்த 3 விஷயத்தையும் திறந்து விட்டுடு. ஏன்னா இது நரகத்தின் துவாரம். ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம். த்ரிவிதன் நரகஸ்யேதன். த்ரிவி ரெண்டுமே குரில் எழுத்துக்கள் ஷார்ட்டா சொல்லணும். த்ரிவிதன் நரகஸ்யேதன். நரகஸ்யே கர்ம ஆகாத் கொடுத்து நரகஸ்யேதன் துவாரம் நாசனமாத்மனஹ. நாசன நான் எழுத்து ஷன குரில் எழுதுகள். மாத்மனஹ மாத்மா மேலாக கொடுத்து மாத்மனஹ. காமக்ரோதஸ்ததா. காமக்ரோத அப்புறம் த மேலாக கொடுத்து தஸ்ததா. ததா ததா இல்ல த அப்புறமா தா. தமிழோட த சொல்லிட்டு அப்புறமா தா. காமக்ரோதஸ்ததா லோபஸ். லோப எல்லாமே அங்க த த ப எல்லாம் சேர்ந்து வர்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா சொன்னீங்கன்னா அழகா இருக்கும். காமக்ரோதஸ்ததா லோபஸ் தஸ்மாதே. தஸ்மாதாமலாக தஸ்மாதே தத்ர இத்து ர இத்து இத்துர 2 இத்து இருக்கு. தஸ்மாதே தத்ர யந்த்யஜேத். விஸ்வநாதன் ஜி சொல்றேலா? अनुजा जी. जय श्री कृष्णा सर. जय श्री कृष्ण जी. त्रिविधं नरकस्येदन् द्वारणाशनमात्मनः कामक्रोधस्तथा लोभस्तस्मादेतत्त्रयं त्यजेत्. वाह, சூப்பரா சொன்னீங்க ஜி. அனுஜா ஜி, திஸ் வாஸ் வண்டர்ஃபுல் சாண்டிங். ரொம்ப நல்லா சொன்னீங்க. ரொம்ப அழகா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. Thank you sir. காமக்ரோதஸ்ததா லோப த்ரிவிதன் நரகஸ்யேதம் துவாரம். பகவான் 5வது ஸ்லோகத்தை சொல்றார், இந்த தெய்வீக குணங்கள் இருக்கிறவாளுக்கு தான் மோட்சம் கிடைக்கும். இந்த அசுர குணங்களுக்கு இருக்கிறவாள் தான் பிணைப்பு தான் கிடைக்கும். சோ இந்த அசுர குணங்களோட எங்கேருந்து வருது இது? அதோட மூல காரணம் என்ன அப்படின்னா ஆசைகள். எதோட ஆசைகள்? இந்த உலகத்திலேருந்து வர இந்த சுகானுபாவங்களுக்கான ஆசைகள். செல்வம் கிடைக்கணும், புகழ் கிடைக்கணும், எல்லா விதமான சௌகரியங்களும் கிடைக்கணும். இதுதான் மூல காரணம் இந்த அசுர குணங்களுக்கு. இதுதான் மனிதனை நரகத்துக்கு இழுத்துன்னு போறது. ஆசைகள், கோபங்கள், பேராசைகள், குழப்பங்கள், செல்வத்தின் மேல் இருக்கிற அந்த ஆணவமும் கர்வமும் பொறாமை, இதுதான் 6 சத்ருகள். இந்த 6 சத்ருகளிலும் பகவான் 3 இங்க சொல்றார். ஆசை, கோபம், பேராசை, லோபம். இதே பகவத்கீதால சில இடத்துல வெறும் ராகம், துவேஷம் 2 தான் சொல்லியிருக்க. ஆசைகளும் துவேஷங்களும். அண்ட் சில இடத்துல வெறும் ஆசைகளை பத்தி தான் சொல்லியிருக்க. ஏன்னா மூல காரணம் ஆசைதான். ஆசையிலேருந்து பிறந்ததெல்லாம் இதெல்லாம். ஆசைகள்லேருந்து தான் குரோதம் பெறுறது. ஆசைகள் நிறைவேற்றிட்ட
பேராசை வருது. ஆசைகள் நிறைவேறலைன்னா கோபம் வருது. சோ மூல காரணம் ஆசை. ஆசையிலேருந்து குரோதம், ஆசையிலேருந்து தான் பேராசை. சோ அதனால பகவான் இங்க வந்து ஆசை, கோபம், பேராசை, இந்த 3 தான் நரகத்தின் துவாரங்கள். நாசனம் ஆத்மனஹா, ஆத்மனவா தன்னை அழிக்கிறது, நாசமாக்குறது. ஆனா அதுல முக்காவாசி ஜனங்களுக்கு என்ன தோன்றது? இந்த மாதிரியான சுக அனுபவங்களும் சவுசும் நல்ல ஒரு புகழும் செல்வமும் இதுதான் தேவை அப்படின்னு தான் ஒரு சராசரி மனிதன் நினைப்பது. இதுதான் நமக்கு தேவை, இதுலதான் நமக்கு நன்மை இதுலதான் இருக்கு. அதனாலதான் அதுல இருந்து ஆசைகள் வருது. எப்படி ஒரு சைக்கிள் இது. முதல்ல ஆசைகள் தான் காரணம் அப்படி இருந்தாலும் அந்த ஆசைகள் எங்கேருந்து வருதுன்னு நம்மளால யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு என்ன தோன்றது? இதுதான் நமக்கு ரொம்ப தேவையானது அப்படின்னு தோன்றது. ஏன் அப்படி தோன்றது? ஏன்னா பிறந்த உடனே பசி, தேகத்துக்கு தேவையானதெல்லாம் இருக்கு. ஏன்னா அந்த புலன்கள்லாம் சொல்லுது, எனக்கு இப்ப பசிக்கிறது, எனக்கு சாப்பாடு கொடு, எனக்கு இங்க ஏதோ தூக்கம் வரல, நான் அழுவேன், எனக்கு கத்துவேன், எனக்கு தூக்கம் கொடு. ஏன்னா இந்த தேகத்துக்கு வாழ்ந்தானும். ஏன் இந்த தேகம் வாழ்ந்தானும்? கர்மங்கள் பண்றதுக்காக. கர்மங்கள் பண்றதுக்காக தான் நீ வந்து இந்த தேகத்தை எடுத்துட்டு இருக்காய். அந்த சமயத்திலேருந்து ஆரம்பிக்கிறது தான் இது. ஏன்னா சாப்பாடு வேணுங்கிறது நமக்கு அப்புறம் புரியுறது. சாப்பாடு இல்லைன்னா அந்த தேகம் போயிடுமே. ஆனா எவ்வளவு சாப்பிடணுங்கிறது சொல்லல பகவான். அந்த எங்க லிமிட்டுங்கிறது தான் நமக்கு இல்ல. எல்லாமே தேவையானது தான். அதுக்காக படுக்கிறதுக்கு மெத்த வேண்டாமா? இருக்கலாம். எது தேவை, எது தேவையில்லாதது, எது தேவைக்கும் மேலானது, இது நம்மளுக்கு புரிஞ்சதுன்னா அப்புறம் நமக்கு கஷ்டமே இல்லை. ஏன்னா தேவைகளை கொடுத்துட்டே இருந்தோம்னா இந்த தேகம் அதோட வேலைகள் கர்மங்களை பண்ணிட்டு இருக்கும். நம்ம கர்மங்களை பண்ணிக்கலாம், பகவான் மேல பக்தியோட லயிச்சுருக்கலாம். அந்த லிமிட் என்ன? எது தேவை, எது தேவையில்லாதது, எது தேவைக்கும் மேலானது நம்ம வச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு அதுக்குதான் விவேகம் வேணும். போரும் அப்படின்னு அதுதான் முக்காவாசி பேருக்கு இல்லை. நிறைய இந்த கதை நான் சொல்லியிருக்கேன், இந்த கிளாஸ் சொல்லியிருக்கேன்னா தெரியாது. ஒருத்தன் வந்து தனக்குன்னு ஒரு சின்னதா ஒரு வீடு இருந்தது, பக்கத்துலயே ஒரு கார்டன் இருந்தது. அதுலயே அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன நிலம் இருந்தது. அதுல அவன் தேவையானதெல்லாம் அவன் பண்ணிட்டு சாப்பிட்டுண்டு, எவ்வளவு தேவையோ சாப்பிட்டுண்டு, அதுக்கு மேல தேவையில்லையோ தேவைக்கு மேலான இருக்கிறத இன்னொருத்தருக்கு கொடுத்துண்டு அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தான். அப்போ ஒருத்தன் வந்து சொல்றான், என்ன இத்தனோன்னு இந்த மாதிரி இவ்வளவு பெரிய நிலம் இருக்கு, இவ்வளவு கார்டன் இருக்கு, இன்னும் நிறைய உற்பத்தி பண்ணலாமே, உற்பத்தி பண்ணி அதை விட பெரிய பெரிய பணக்காரன் ஆயிட்டு. அப்ப அவன் கேக்குறான், எல்லாம் பண்ணிட்டு என்ன என்ன கிடைக்க போறது? நீ ஹாயா அவன் வீட்டுல உட்காந்துருக்கலாமே அப்படின்னா. அதுதானே நான் இப்பவும் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு இந்த ஆசை? எனக்கு தேவையில்லாததுக்கும் தேவைக்கும் மேலானத எனக்கு சொல்லி கொடுக்குற அப்படிங்கிறது தான். அது புரியாம தான் நம்ம இருக்கோம். அதனால தஸ்மாதே தத்ரயம் தியஜேத். அதனால இது எல்லாத்தையும் முட்டுரு. ஏன்னா இது இந்திரியங்கள்லேருந்து வருது. இந்திரியஸ்யேந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷௌ வியவஸ்திதௌ தயோர்ன வசமாகச்சேத் தௌ ஹ்யஸ்ய பரிபந்தினோ. இதை விட பெரிய எதிரிகள் வேற ஒன்றுமே கிடையாது. இந்திரியங்களின் பிடிப்பு வெறுப்பு, ராகம் துவேஷம், அது இந்திரியங்கள்லயே வசிச்சுட்டு இருக்கு. இந்த இரண்டின் வசத்தில் வரக்கூடாது. தயோர்னு வசமாகச்சேத், இதோட வசத்துல வராதே.
தௌஹ்யஸ்ய பரிபந்தினோ. எந்த அத்தியாயத்தை படிச்சிருக்கோன்னு யாருக்கா தெரிஞ்சுன்னா சேட் பாக்ஸ்ல போடலாம். ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. இந்த 2 தான் எதிரிகள் அப்படி நாங்க சொல்ல. இங்க 3 எதிரிகள் சொல்றது மாதிரி அங்க 2 எதிரிகள் சொல்லியிருக்கிற பகவான். சோ எப்படி நமக்கு வேதங்கள்லயும் நமக்கு ஸ்மிருதி மாதிரி நம்மளோட புராணங்கள்லயும் கொடுத்திருக்காளோ அதுக்கு தகுந்தாப்புல நமக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல கர்மங்களை நமக்கு எதுக்கு பண்ண வந்திருக்கோமோ அந்த கர்மங்களை பண்ணிண்டு இந்த ஆசைகளையும் அதனால வர குரோதத்தையும் பேராசையும் விட்டுட்டோம்னா அப்ப நமக்கு கஷ்டம் இல்லை. இல்லைன்னா கிடைக்க போறது நரகம்தான். ஏன்னா இந்த 3ம் நரகத்தின் துவாரங்கள். பகவான் இந்த முழு ஒரு குரு எப்படி எல்லாம் சொல்லி கொடுத்து இதோட சாராம்சம் சொல்றானோ அந்த மாதிரி இந்த ஆசிரமங்களை பத்தி இவ்வளவு சொல்லிட்டு கடைசியா இந்த 3த்துல மட்டும் நீ போக்கஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிறார். எது 3? ஆசை, குரோதம், லோபம். இந்த 3 குணங்களை நீ எப்பொழுதும் பார்த்துட்டே இரு. அது உனக்குள்ள வருதான்னு வந்தா அதை எப்படியாவது திறந்து விடுறதுக்கு வழி பண்ணு. ஏன்னா இது 3ம் நரகத்துக்கான துவாரங்கள். இந்த 3ஓட ஆர்டரும் அந்த மாதிரி சொல்ற. முதல்ல ஆசை, குரோதம், அப்புறமா லோகம். மியூட் பண்ணிக்கலாமா? இதெல்லாம் எங்கே இருந்து வருது? ஆசைகள்ல இருந்து வருது. தியாயத்தோ விஷயான் பும்ச சங்கஸ்தே ஷூபஜாயத்தே சங்காத் சஞ்சாயத்தே காமக் காமாத் क्रोधो विजायते को क्रोधात् भवति सम्मोह सम्मोहात् स्मृति विभ्रमः स्मृति भ्रंशात् बुद्धिनाशो बुद्धिनाशात् प्रणश्यति. ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு வருது. தியாயத்தோ விஷயான், ஒரு விஷயத்துக்கு மேலே நம்ம போக்கஸ் பண்ணிட்டு அதையே நினைச்சுட்டு இருந்தோம்னா சங்கஸ்தே ஷூபஜாயத்தை, அதோட ஒரு பிணைப்பு வந்துருது. அந்த பிணைப்பு சங்காத் சஞ்சாயத்தை காம, அந்த பிணைப்பு வர ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு அது மேல காம, அது மேல ஒரு ஆசை வர ஆரம்பிச்சிருது. அந்த ஆசை நிறைவேறலைன்னா காமாத் क्रोधो विजायते, குரோதம் அங்கிருந்து வருது. குரோதம் வந்தா क्रोधात् भवति सम्मोहा, குழப்பங்கள் வருது. சம்மோஹாத் ஸ்மிருதி பிரம்ஷா, ஸ்மிருதி விப்ரமஹா, மெமரி எல்லாம் போயிடுறது. ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்தி நாஷோ, ஸ்மிருதி எல்லாம் போயிடுத்துனா புத்தி நாசம் ஆயிடும். சோ ஒரு விஷயத்துக்கு மேல அவ்வளவு தியானம் கொடுக்காதேங்கோ. ஏன்னா அந்த விஷயம் இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இல்லை. அது மேலேயே மனசை வச்சுட்டு இருக்காதேங்கோ. தன்னோட குடும்பத்தினார் மேலே இப்படிதான் நமக்கு வருது. ஏன்னா அவ மேலேயே நம்ம கவனம் இருக்கிறதுனால பகவான் மேல கவனம் விடணும். அதை விட்டுட்டு நம்ம இருக்கிறவாள் மேலே கவனத்தை வச்சுட்டு இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா அது காமமா மாறிடும், ஆசையா மாறிடும். சோ எப்படி இந்த 3 நரகத்துல இருந்து வெளியில வரணும்னா இந்த மாதிரியான காமம் வராம இருக்குது. ஏன்னா காமம் எதுல இருந்து வருது? ஒரு பொருள் மேலேயே நம்ம கவனத்தை செலுத்திருந்தா அது மேல, அதனால்தான் அது மேல ஒரு ஆசை வரும். சோ மனசு எது மேல போட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு நம்ம அது மேல ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கணும். இப்ப நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஷாப்பிங் சென்டர்னு போயிடுறா. இந்த ஷாப்பிங் சென்டர்காரனும் ரொம்ப புத்திசாலி. அந்த இடத்துல அவ கண்ணுல படுற மாதிரி தேவையில்லாத வஸ்து வைப்பா. தேவையில்லாத வஸ்துகள் அது டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க 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 இது இந்த பொருள் மேல நமக்கு ஒரு லேபிள் போட்டிருக்கோம், இது நல்லா இருக்கும் போல இருக்கே, இதான் சோபனா அத்தியாசா. இந்த மாதிரி அதுக்கு நல்லது கெட்டதுன்னு ஒரு மேல ஒரு லேபிள் போடுறது. அதனால்தான் ஒரே ட்ரெஸ் 2 பீப்புளா பார்த்தாலும் ஒருத்தருக்கு அது ரொம்ப அழகா இருக்க மாதிரி தோணும், இன்னொருத்தருக்கு ஏச்சா இது நல்லா இல்லையே அப்படின்னு தோணும். ஏன்னா
மனசுதான் அதை லேபிள் பண்றது. இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்லை அப்படின்னு. சோ இந்த மாதிரி ஒரு மால்ல போனேன்னா அந்த 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 இடத்துல அப்படியே வச்சுட்டு இருப்பா. நிறைய சாமான் கொட்டி போட்டிருப்பா. நம்ம மாதிரி இருக்கவெல்லாம் என்ன பண்ணுவாங்க, போன உடனே இப்படி அலைஞ்சுட்டு இங்கேயும் அங்கேயும் பார்த்துன்னு திரிஞ்சுட்டு இருக்கிறதுனால கொஞ்ச நாள் கழிச்சு இது நமக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அது மேலேயே நம்ம கண்ணு படுறது. அதுக்கு நல்லதுன்னு ஒரு பட்டம் வேற கொடுத்தாச்சு. இப்ப அது மேலேயே பார்த்துருந்தா அது மேல ஒரு ஆசை வரும், அது வாங்கிக்கலாமே. அதுக்கு பதிலா இதுதான் வாங்கணும்னு ஒரு பட்டியல் எடுத்துன்னு போறாளே சில பேர், கண் வேற எங்கேயுமே போகாது. இதுக்கப்புறம் இது இது எங்க இருக்கு அப்படின்னு தான் பாப்பா. பக்கத்துல வேற ஏதோ கொட்டி கிடக்க அதை பார்க்க மாட்டா. நான் என்ன சொல்ல வரேன்னா, மனசு மேல இந்த ஒரு கண்ட்ரோல் பண்ணதுக்கு நம்மளே நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டோம்னா, நமக்கு இதுதான் வேணும்னு ஒரு செக்லிஸ்ட் போட்டுட்டோம்னா, பகவான் தான் நமக்கு வேணும். பகவான் அடையறதுக்கு இதெல்லாம் நம்ம பண்ணணும். இந்த மாதிரி சத்சங்கம் பண்ணணும், இந்த மாதிரி குருகள் சொல்றதெல்லாம் கேட்கணும், இந்த மாதிரி வேதங்கள்ல சொன்னது மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு செக்லிஸ்ட் போட்டுட்டோம்னா நம்ம மனசு இங்க எங்கேயும் சஞ்சலம் ஆயிட்டு இருக்காது. சோ இந்த மாதிரி நம்மளோட இந்த ஆசைகளை வளர்றதுக்கு நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா எதை கண்ட்ரோல் பண்ண முடியும்னா குரோதமா. கோவத்தை நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாது. நம்ம பிரத்தியாருக்கு ஏத்தாப்புல நமக்கு இந்த ஆசை இருக்கிறதுன்னு நம்ம காமிக்காம ஒரு வேளை இருக்கலாம். ஆனா கோவம் வந்துன்னா பிரத்தியாரா இருந்தாலும் அவளுக்கு ஏதாவது காமிச்சுன்னு தான் தெரியும். ஏன்னா அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்றது அவ்வளவு கஷ்டம். சோ ரொம்ப முக்கியமானது ஆசையை எடுத்துட்டோம்னா குரோதம் ஆட்டோமேட்டிக்கலா போயிடும். ஆசை வளர வளரதான் ஆசை, நம்ம எதில் மேல ஆசைப்படுறோமோ அது நம்ம கிடைக்காம போச்சுன்னா குரோதம் வருது. அதே ஷாப்பிங் மால் எக்ஸாம்பிளே எடுத்தோம்னா இப்படி சுத்தின்னு இருக்கோம், ஒரு டெய்லி அதை பார்த்துட்டு இருக்கோம், அதை வாங்கணும் அப்படின்னு தோணும். ஒரு நாளைக்கு அதை வாங்க போறச்ச ஒரே ஒரு பீஸ் தான் அங்க இருக்கு, நமக்கு ஏத்தாப்புல ஓடி வந்து அதை எடுத்துட்டு போனான்னா நமக்கு எவ்வளவு கோவம் வரும். என் நான் பின்னாடி இருந்த என்ன இப்படி உழைச்சுன்னு நான் முன்னாடி போயிட்டு அதை எடுத்துன்னு போறேன்னு அவனை சட்டை பிடிக்கிறதுக்கு தோணும். குரோதம் அப்படி துர்ன்னு ஏறும். சம்டைம் நம்ம கண்ட்ரோல்ல கூட இருக்காது. அதே ஆளு நீங்க திருப்பி அந்த லைன்ல நின்று இருக்க இந்த பைசா கட்டிட்டு எல்லாம் சாமான் எடுத்துட்டு போறதுக்கு உங்களை கட் பண்ணிட்டு உங்களை தாண்டிட்டு முன்னாடி போனான்னா அவனை என்ன பண்ணுவேன் நீங்க? என்னோட ஆசைக்கு இடைஞ்சலா இருந்துட்டு எனக்கு இப்ப தீங்கு பண்ணேன்னா அவனை விடுவேனா? இப்ப அந்த கோபம் நம்ம கண்ட்ரோல்லே இருக்காது. சோ முதல்ல இந்த குரோதம் வராம இருக்கிறதுக்கு முதல்ல ஈஸியானது லோகம் வராம இருக்க, ஆசை வராம இருக்கிறது. ஏன்னா அது நம்ம சித்தத்து மேல இருக்குது முழுசா. நம்மளே ஆர்கனைஸ் பண்ணிட்டோம்னா இந்த ஆசைகள் வராம போகும். ஏன்னா அதுக்கப்புறம் வர்றதுக்கெல்லாம் நம்மளோட கண்ட்ரோல்ல இல்ல. இந்த குரோதம் எல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. இந்த ஆசை வந்த அப்புறமா பேராசை, அதாவது இது கிடைச்சுடுத்தே, இதுக்கு மேல வேற ஏதாவது வேணும், ஒண்ணு கிடைச்சுன்னா 2 வேணும், 2 கிடைச்சுன்னா 4 வேணும் அப்படிங்கிறது தோன்றத எப்படி நடத்தலாம், எப்படி தடுத்தலாம் அப்படின்னா தானம் பண்ணேன்னா அந்த பேராசைங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும். சோதான் பகவான் சொல்ல இந்த 3 நரக துவாரம் இருக்கு, அது திறந்து விடுங்கிற, எல்லாத்தையும் அதை விட்டுடு. அதுக்கு விடுறதுக்காக நான் படிச்ச புத்தகத்திலேருந்து இதெல்லாம் தான், இந்த வழிகள் தான் எனக்கு தெரியுது. ஒண்ணு, ஆசைகள் வராம இருக்கிறதுக்கு ஒரு தானே ஒரு நம்ம விவேகத்தை கொண்டு வந்து இதுதான் நமக்கு, இது மேலதான் நம்ம கவனம் இருக்கணும். ஏன்னா கவனத்து மேலேதான் வருது. தியாயத்தோ விஷயான் பும்ச சங்கஸ்தே சூபஜாயத்தே சங்காத் சஞ்சாயத்தே காமஹ. காமம் வரத்துக்கு காரணமே இந்த பிணைப்பு தான். ஒரு பொருள் மேல, அந்த பொருள் மேல பிணைப்பு ஏன் வருதுன்னா அது மேலேயே நம்ம தியானம் கொடுக்கறதுனால. சோ அதை நிறுத்திட்டோம்னா இந்த காமம் வராம இருக்கும், இந்த ஆசைகள் வராம இருக்கும். இந்த ஆசைகள் வராம இருந்தா குரோதம் ஆட்டோமேட்டிக்கா வராம போயிடும். சோ ஆசைகள் வந்துட்டு, ஆசைகள் நிறைவேறுத்துனா அப்ப வர்றது இந்த லோபம். அந்த லோபம் வராம இருக்கிறதுக்கு தானம் பண்ணோம்னா அந்த லோபம் வராம போயிடும். சோ இது பகவான் நமக்கு ஷார்ட்கட்டா இந்த முழு அத்தியாயத்தை இந்த 3 இந்த வார்த்தைகள் சொல்லி நமக்கு கண்ணை திறந்து காமிச்சுட்டு இருக்கா. அது நம்ம அது பிரகாரம் நடந்துக்கிறது நம்ம கையில இருக்கு.
அதுவும் இந்த மனுஷ ஜென்மத்துல தான் நம்மளால முடியும். சோ அதுக்காக இந்த மாதிரியான நம்ம சேர்ந்துட்டு படிக்கிறது, பகவானை சொல்லுது, பகவானை நினைச்சுக்கிறது, இதெல்லாம் விடாம பண்ணணும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. அதோட இன்னையோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. சார் பட் நியாயமான கோபம் வந்து எப்படி சார் ஒரு அதர்வம் நடக்கிறது அப்ப வந்து நம்மளுக்கு கோபம் குரோதம் இல்ல. அதாவது ஒரு டீச்சர் வந்து தன் குழந்தை மேல, ஒரு ஸ்டூடெண்ட் மேல கோவப்படுறாளோ, தன்னோட அது நேத்திக்கும் இந்த நேத்திக்கும் அதை பத்தி பேசணும். நம்ம ஒரு பேரண்ட் வந்து தன்னோட குழந்தை மேல கோவப்படுறது வந்து அவனை சரிப்படுத்துறதுக்காக பண்றது. ஆசைகள்னால வர குரோதம் இல்ல அது. ஆசைகள் நிறைவேறாம இருக்கிறதுனால வர குரோதம் இல்ல. மதத்தை யாராவது இழிவுபடுத்துறா, நம்ம கடவுளை ஏதாவது சொல்றா, அப்போ ஒரு கோபம் வருது இல்லையா சார்? அதுவும் வரக்கூடாதான். அவன் என்னோட பண்ணா அவனோட அவன் சம்பாதிக்கிற இது அதுக்கு மேல இல்ல சார், ஒரு மதம் சொல்றேன். இப்ப நம்மளோட கடவுளையே ஒருத்தன் தப்பா பேசும்போது நம்மளுக்கு ஒரு கோபம் இயற்கையா வருது இல்லையா? அவனை போய் நம்ம ஒண்ணும் பண்ண போறது இல்ல, பட் ஸ்டில் ஒரு ஃபீலிங் ஆஃப் ஒரு சேட்னஸ் அந்த மாதிரி வருது இல்லையா சார்? வரலாமே, இல்லைன்னு சொல்ல. அதாவது பகவான் சொல்ற இந்த 3ல நம்ம இந்த ஜென்மத்துல அட்லீஸ்ட் அந்த மாதிரியான கோவத்தால உங்களுக்கு நரகம் கிடைக்காது அட்லீஸ்ட். ஓகே, அதான். ஆனா அந்த இதெல்லாம் ரஜச குணம் தானே. பகவான் என்ன சொல்லுவார்? ரஜச குணத்துல யாரு இருக்காளோ அவ அங்கேயே இருப்பா, திருப்பி இந்த மனுஷ ஜென்மம் கிடைக்கும். சோ பகவான் ரொம்ப கிளியரா அந்த ஃபார்முலா எல்லாம் பர்ஃபெக்டா கொடுத்துருக்கா. ஆனா இன்னொரு ஒரு கோபம் இருக்கு. தன் தந்தை தாயாருக்கு தன் குழந்தையை சரிப்படுத்துறதுக்காக அவன் மேல கோவப்படுறது. அதெல்லாம் நியாயமான கோபம் தானே சார்? நியாயமான கோபம் அது. அது நேத்திக்கும் முந்தானத்துக்கும் ஸ்லோகத்துல கூட சொன்னோம் நம்ம அது விஷயத்த. அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இது வந்து அந்த ஏன் அந்த சீக்வன்ஸ்ல சொல்றாரு அவர். சரி, ஓகே. இந்த 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 ஸ்லோகத்தோட சீக்வன்ஸ் அந்த மாதிரி. ஆசைகள், குரோதம், லோபம். குரோதம் முதல்ல கொண்டு வரல அவர், ஆசைகள் தான் முதல்ல கொண்டு வர்றாரு. ஏன்னா அந்த ஆசைகள் நிறைவேறாம இருக்கிறதுனால ஒரு குரோதம் வருது. அந்த குரோதத்தை பத்தி தான் இங்க சொல்லிட்டு இருக்கோம். ஓகே சார். அந்த ஆசைகள் நிறைவேறின அப்புறமா வர லோபங்கள் இருக்கே, அத பத்தி சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் விட்டுடுங்கிறார். அப்படின்னா என்ன சொல்றார் பகவான்? இதெல்லாம் வரது இயற்கை தான், இது வரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை பகவான். உங்களை இதெல்லாம் திறந்துடுதுன்னு தான் சொல்றார் அவர். எங்க பகவான் வந்து உங்களை இது வரக்கூடாது, இது வந்துருச்சுன்னா நீ போயிடுவ நரகத்துல அப்படின்லாம் அவர் சொல்ல. இதெல்லாம் வரும். காமக்ரோதம் ததாலோபம் தஸ்மாதே தத்ரயம் தியஜேத். தியஜேத் திறந்துடுதான் சொல்றார் பகவான். அவருக்கும் தெரியும் மனுஷன்னா அதெல்லாம் வராம இருக்குமா? 9 இமோஷன் கொடுத்து தெரிஞ்சிருக்காரு, அவர் தானே கொடுத்திருக்காரு நமக்கு. அதெல்லாம் வரும், அதெல்லாம் தேவையானதும். இல்லைன்னா உங்களால வாழ முடியாது. இந்த இந்திரியங்களுக்கு இந்த மாதிரியான இமோஷன்ஸ் எல்லாம் ஏன் கொடுக்குறாருன்னா அதோட கெமிக்கல்ஸ் அதனால வருதுனால்தான் உங்களுக்கு அதனால வர கெடுதலை ஃபைட் பண்ண முடியும். அந்த பயங்கர ஒரு பயமே இல்லாம இருந்தா வைத்தாலும் ஒரு மிருகம் வந்து உங்களை அடிக்கிறச்ச அந்த பாடிக்குள்ள அந்த கெமிக்கல் வந்து உங்களை ஓட வைக்கிறது, அந்த அட்ரினாலின் அது வராது. அது வரணும்னா அந்த பயங்கர ஒரு இது வந்து அந்த இந்திரியங்கள்ல இருந்து வரணும். அப்பதான் அந்த பிரெயின் அங்கேருந்து அந்த அட்ரினாலின் சுரக்க வைக்கும், உங்களை ஓட வைக்கும். இல்லைன்னா நெருப்பு மேல கைப்பட்டுதுன்னா நமக்கு வெளியே இல்லைன்னா எப்படி தெரியும்? அந்த இந்திரியங்கள்லாம் ஓடிதான் ஆகணும். அதுக்கான வர உணர்வுகள்லாம் வந்துதான் ஆகும். ஆனா அதை வந்து ஒரு அப்சர்வர் மாதிரி பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல நம்ம கர்மங்கள் பண்ணணும். அதான் பகவான் சொல்றார். அதுதான் ஹையஸ்ட். முடியலையா அதை எக்ஸ்பிரஸ் பண்றீங்களா, அது அங்கேயே விடுங்கோ. பகவான் அதுக்கும் மேல சொல்லிருக்காரு இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கலாம், நீ ஆனா கடைசி காலத்துல என் பேர் எடுத்துட்டா போறோம், நான் அவனை அழிச்சுன்னு போயிடுவேன். க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா, அவனை ஒரு நிமிஷத்துல மகாத்மா ஆக்கிடுவேன், என் மேல பக்தி பண்ணுன்னு. இதெல்லாம் வந்தப்புறமும் நமக்கு பகவான்கிட்ட போறதுக்கு சான்ஸ் இருக்கு. பகவான் என்ன சொல்றாரு? இந்த இதுல மாட்டிக்காதீங்கன்னு தான் சொல்றாரு, எடுத்துக்காட்டாதான் சொல்றாரு. ஓகேமா, ரொம்ப டைம் ஆகுது. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ.